தங்கராஜ் பேச்சை சுரேஷ் கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அழகுமதி மறுநாள் எப்பவும் போல் பேக் எடுத்துகிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் அழகுமதியோட மாமியார் எங்கேம்மா கிளம்புற பேக் போட்டுட்டு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. வேலைக்கு போகிறேன் அத்தை, இன்றைக்கி எனக்கு காலேஜில் நான் காலேஜுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இங்கே பாருமா, இந்த வீட்டில் ஆம்பளைங்க வேலைக்கு போனால் போதும், பொம்பளைங்க வீட்டை பார்த்துக்கிட்டா போதும். நேற்றே இந்த வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொன்னோமே, அப்படி இருக்கும்போது காலையில் பேக்கை போட்டுட்டு கிளம்பிட்டோமா, அதெல்லாம் நீ ஒன்றும் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டில் அத்தனை வேலை இருக்குது, போய் அதை பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு படித்து வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம், அதை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, சுரேஷ்க்கு வேலை கிடச்சி அவன் வேலைக்கு போனால் போதும், நீ முதல்ல சுரேஷ் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினியா அதை போய் செய், மற்றபடி நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு அழகுமதியோட மாமியாரும் மாமனாரும் சொல்கிறாங்க. ஒன்றும் இங்கே அழகுமதி இருந்துட்டு, இல்லை நான் வேலைக்கு போனாலும் அந்த சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அதை எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் கொடுப்பேன், ஏன்னா அவங்க பாவம் என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இதை கொடுத்தே ஆகணும், என் தங்கச்சி வேறு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது ஞாபகம் இருக்குதா, அதுவும் வேலைக்கு போவாலாம், வேலைக்கு போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு பணத்தை கொடுப்பாலாம், இதெல்லாம் என்ன, அதெல்லாம் பண்ண முடியாதுமா, நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதேமாதிரி போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி மாமியாரும் மாமனாரும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் வர்றாங்க. என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா இவன் சொன்னதே கேட்க மாட்டேக்கா, ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவாப்பா, இவன் நம்ம சொன்னதை எதுவும் கேட்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் வேலைக்கு போகிறத யாராவது தடுத்தீங்க, அவங்க எல்லார் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்புறம் யாரும் இங்கே இருக்க முடியாது, கம்பி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி மிரட்டிட்டு வேலை கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.